நம்புவீங்க. படபடப்பு இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு தீயாக எரியக்கூடிய ஒரு தைரியமானது கொண்ட ஒரு ராசிக்காரங்க, அதுவும் பெண் ராசிக்காரங்க அப்படின்னா இந்த தனுசு ராசிக்காரங்களாக மட்டுமே இருப்பீங்க. ஆனால் கடந்த சில மாதங்களாகவே உங்களுடைய வாழ்க்கை எப்படி தள்ளி சென்றது என்பதை உங்களுக்கு பெரிதாக நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் கிடையாது. இது உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் நீங்க அனுபவித்த துன்பங்கள் எப்படி, அதுவும் ராகு கேதுவால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எப்படி, கடந்த 6 முதல் 8 மாதங்களாகவே இந்த தனுசு ராசி பெண்களுக்கு வாழ்க்கை ஒரு சோதனை மேடையாகவே இருந்து கொண்டிருந்தது. நீங்க எவ்வளவுதான் நன்மைகள் செய்தாலும் கெடுதல்கள் மட்டுமே உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்திருக்கும். முக்கியமாக மன அழுத்தங்கள், இதற்காக அழுகிறோம் என்று தெரியாமலே உங்களுக்குள்ள கண்ணீர் மலையானது வந்து கொண்டே இருக்கும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தைரியமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனதை புண்படுத்துற மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ, உங்களுக்கு தெரிந்த நபர்களோ, உங்களுக்கு பிடித்த நபர்கள் யாராவது பேசிட்டாங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு கண்ணீர் வந்துடும். ஆனா உங்களுக்கு தெரியாத நபர்கள் உங்களை இப்படி பேசும் பொழுது அவங்ககிட்ட நீங்க சண்டைக்கு போவீங்க. அவங்க அப்படி பேசும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான கண்ணீரும் ஏற்படாது. ஆனா உங்களுக்கு பிடித்த நபர், தெரிந்த நபர் பேசும் பொழுது மட்டுமே உங்களுடைய மனதானது ரொம்பவும் சங்கடப்படும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசி பெண்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு நம்ம ஏன் அழுகிறோம் அப்படின்னு தெரியாமலே உங்களுக்கு கண்ணீரானது வந்து கொண்டே இருக்கும். உடலிலும் மனதிலும் ஒரு சோர்வானது ஏற்படும். அதுவும் நம்ம எந்த விதமான வேலைகளும் நீங்க பார்க்க மாட்டீங்க. சாதாரண வேலைகள் பார்த்தாலும் முன்பை விட இந்த ஒரு காலத்துல உங்களுக்கு உடலிலும் சரி மனதிலும் சரி இதையாவது ஒண்ணு நினைத்து கொண்டு ஒரு சோர்வானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு அமைதியான ஒரு வழி உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். நம்பிக்கை வைத்தவர்களால் ஏற்பட்ட சில புண்கள், நெருங்கியவர்களே உங்களுடைய மனதை உடைக்கக்கூடிய வார்த்தைகள் உங்களை பேசியிருப்பாங்க. இதனால் உங்களுடைய மனசு சுக்குநூறாக உடைந்திருக்கும். அதிலிருந்து உங்களால வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலை. நீங்கள் செய்யாததற்கு கூட குற்றம் உங்களை சொல்லியிருப்பாங்க. நீங்களும் எவ்வளவோ ப்ரூஃப் காமிச்சிருப்பீங்க. இருந்தாலும் அவங்க உங்களை நம்ப மாட்டாங்க. இதனால நீங்க அவன்கிட்ட எவ்வளவுதான் நம்ம சொல்லியும் அதற்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அதை விட்டு விடுவீங்க. நீங்கள் அளித்த அன்பை அவங்க மதிக்காமல் இருப்பது, எவ்வளவோ தேடி தேடி நீங்க போய் அவங்களுக்கு அன்பை கொடுத்திருப்பீங்க. இருந்தாலும் அவங்க அதை ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டாங்க. தொடர்ந்து உங்கள் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை வைத்து கொண்டே இருப்பாங்க. அடுத்து உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பின்வாங்கி கொண்டே இருந்திருக்கும். வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், இதுல எதுனால இருந்தாலும் சரி, எந்த இதுலையும் நீங்க எதிர்பார்த்த பலனானது உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கும். இதனால நீங்க ரொம்பவும் மனசளவுல நொந்து போயிருப்பீங்க. முயன்ற வேலைகள்ல ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். குடும்ப பொறுப்புகள் அதிகரித்து மன அழுத்தமும் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். மறக்க முடியாத சில விஷயங்கள் இந்த தனுசு ராசி பெண்களுக்கு நடந்திருக்கும். முக்கியமா தனுசு ராசி பெண்கள் மிக ஆழமாக மனதில் வைத்துக் கொள்ளக்கூடிய சில விஷயங்கள், யாரோ ஒருவர் சொல்லிய கடுமையான வார்த்தைகள், இது உங்களுடைய மனதை விட்டு இன்னும் வெளியே செல்லாமல் இருக்கும். ஆனா அவங்க சொல்லி மாத கணக்கு, வருட கணக்காக கூட இருக்கும். இருந்தாலும் அது உங்களுடைய மனதை விட்டு போகாமல் அந்த ஒரு வார்த்தை உங்களுடைய மனதில் பல மாதங்கள் சுற்றி கொண்டே இருக்கும். ஏன் இன்னைக்கு வரைக்கும் கூட அது சுற்றி கொண்டே இருக்கலாம். அதை அவங்களால மறக்கவே முடியாது. அவங்களுக்கு நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை உங்களுடைய மனதிற்குள் நீங்க வைத்திருப்பீங்க. உதவி செய்த நபர் துரோகம் செய்தது போல ஒரு உணர்வு. அதை அவர்கள் ஒருபோதும் மறக்கவும் மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டீங்க. நம்ம ஒருத்தவங்க உதவி பண்ணியிருப்போம், இவங்க துரோகம் பண்ணும் பொழுது அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்னாக இருக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். ஆனா அதை நீங்க மறக்கவே கூடாது. அதற்காண்டி நான் இப்படியாவது ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கணும். திருப்பி அவனுக்கு இந்த ஒரு கேள்வியாவது நம்ம கேட்கணும். நான் உனக்கு நல்லது தானே பண்ணினேன், நீ ஏன் என்னோட வாழ்க்கையில இப்படி பண்ணின அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பதற்காகவாவது நீங்க இந்த ஒரு செயலை நிச்சயமாக செய்வீர்கள். தங்களை தவறாக புரிந்து கொண்ட சில நபர்கள் ஒரு முறை நம்பிக்கை உடைந்தால் மீண்டும் நீங்க அவர்களை நம்ப மாட்டீங்க. இருந்தாலும் அவங்கள ஒரு முறை நம்ம வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு வாய்ப்பு கொடுத்திருப்பீங்க. இருந்தாலும் அவர்களும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மறுபடியும் அவங்களை ஏமாத்தி விட்டு சென்று இருப்பாங்க. குழந்தைகளால் ஏற்பட்ட மனத்தில் சிறிய ஒரு சோகமான சில விஷயங்கள். என் குழந்தை இப்படி சொன்னதே கிடையாது, ஏன் சொன்னது, அது இவ்வளவு பெரிய வழியை நமக்கு கொடுக்குமான்னு தெரியாது. குழந்தைகள் உங்களிடம் ஏதாவது ஒன்று கேட்டு நீங்க வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொன்ன சில விஷயங்கள் கூட நீங்க மறக்க மாட்டீங்க. நம்முடைய குழந்தைகளுக்காக அதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அதை கூட நீங்க உங்களுடைய மனதிற்குள் வைத்து கொண்டே இருப்பீங்க. அதற்காக இன்னமும் நீங்க உழைப்பீங்க, பாடுபடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு கெட்டிக்காரங்க தாங்க இந்த தனுசு ராசி பெண்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கு குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடையில சண்டை ஏற்படுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? கடந்த சில மாதங்கள் இந்த சனி, ராகு, கேது கூட்டு சேர்ந்து உங்களுடைய குடும்பத்தில மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருந்தது. தலைமுறைகளை பொறுத்து உங்களுடைய எண்ணங்களும் வேறுபடும். நீங்க சொல்வது ஒரு கோணத்தில், குழந்தைகள் நினைப்பது இன்னொரு கோணத்தில். இந்த ஒரு பிரச்சனைகள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்க சொன்ன நல்லது கூட அவங்களுக்கு கடினமானதாக தோன்றும். நேர்மையாக சொன்னாலும் அவங்களுக்குள்ள கோபம் வரும். அதனால அவர்கள் புரியும் வண்ணத்தில் நீங்க சொல்லுங்க. அப்பொழுதுதான் அவங்க புரிந்து கொள்வாங்க. தவறான நேரத்தில் நடந்த உரையாடல்கள், ஒரு சில விஷயங்கள்ல அது சின்ன விஷயமாக இருந்தாலும் பெரிய சச்சரவாக, பெரிய சண்டை சச்சரவாக நிச்சயமாக மாறியிருக்கும். எனவே நீங்க உங்களுடைய குழந்தைகள் எந்த ஒரு நேரத்தில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத புரிந்து கொண்டு உங்களுடைய குழந்தைகளிடம் நீங்க பேசுவது உங்களுக்கு மிகவும் நல்லது.
உங்களுடைய குழந்தைகளின் மன அழுத்தமும் உங்களுடைய அழுத்தமும் ஒரே நேரத்தில் அதிகரிக்கக்கூடாது. அப்படி அதிகரித்தது அப்படின்னா உங்க இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதனால உங்களுடைய குடும்பம் கூட 2ஆக பிரியும் அளவிற்கு ஏற்படும். எனவே இந்த தனுசு ராசி பெண்கள் மிகவும் வலிக்கும் சில விஷயங்கள் குடும்பமானது பிரிவது. கடந்த காலத்துல நீங்கள் இதை அனுபவித்திருப்பீங்க. குடும்பத்துல 2 குழுக்களாக மாறியது, நீங்கள் சொன்னதையே தவறு என மாற்றுவது, உங்களின் தாராளத்தையே பலவீனமாக அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. உங்களுடைய கணவர் அல்லது பெரியவர்கள் உங்கள் பக்கம் நிற்காமல் போன சில தருணங்கள். இந்த எல்லாத்திற்கும் காரணம் உங்களுடைய கிரக சோதனைக்கான ஒரு நேரமாக இருக்கும். இதுவும் ராகு கேது சேர்ந்து உங்களுடைய ஒற்றுமையை உடைக்க வேலை செய்ததாக இருக்கும். ஆனால் நாளை முதல் உங்கள் வாழ்க்கையில் நீங்க நினைத்த ஒன்று நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாறும். நாளை உங்கள் வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? மனதில் ஒரு தெளிவு பிறக்கும். குடும்பத்துல நல்ல ஒரு மாற்றத்திற்கான ஒரு சூழலானது ஏற்படும். குழந்தைகள் திடீர்னு உங்கள் பக்கம் நெருங்கி வருவாங்க. அவங்க நாம பண்ணது தப்பு தான் அப்படின்னு நிச்சயமாக வந்து பேசுவாங்க. தடைப்பட்ட வேலைகள் அனைத்தும் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பானது நாளைய நாளில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நாளை உங்களுடைய கிரகநிலை மாற்றம் என்ன சொல்ல போகிறது தெரியுமா? தனுசு ராசிக்கு மிகவும் ஒரு வலுவான ஒரு நேரமாக இருக்கும். சந்திர பகவான் உணர்ச்சி விஷயத்துல உங்களுக்கு ஒரு அமைதியை கொடுப்பார். சூரிய பகவான் குடும்பத்துல ஆதரவை கொடுப்பார். குரு பகவான் உங்களுடைய அதிபதி நாளை ஒரு நல்ல ஒரு செய்தியை உங்களுக்கு தேடி கொண்டு வருவார். செவ்வாய் பகவான் தைரியத்தையும் பிரச்சனைக்கான ஒரு முடிவையும் நாளைய நாளில் ஏற்படுத்தி கொடுப்பார். நாளை நாளில் உங்களுடைய குரலானது மதிக்கப்படும், ஓங்கப்படும். வீட்டில் ஒரு சமாதானமானது உங்களுக்குள்ள ஏற்படும். சண்டைகளானது குறையும். முன்பு பேசாதவர்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் பேச தொடங்குவாங்க. பண நெருக்கடியானது உங்களுக்குள்ள குறையும். இது அனைத்தும் நாளை நாளில் நிச்சயமாக நடக்கும். நாளை உங்களால் மறக்க முடியாத ஒரு விஷயம் நடக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு செய்தி உங்களை தேடி வரலாம். உங்களுடைய உறவு சரியாகக்கூடிய ஒரு நேரமாக கூட மாறலாம். தடைப்பட்ட ஒரு வேலையானது திறக்கும். இல்லை என்றால் யாரோ சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை உங்களுக்கு பெரிய அளவுல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது அனைத்தும் நாளைய நாளில் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு செய்தியாக நிச்சயமாக இருக்கும். நாளை உங்களுடைய உறவுகள்ல ஒரு திருப்பு முனையானது ஏற்படும். சண்டை வந்து கொண்டிருந்த இடத்தில் சண்டை சச்சரவானது நின்று நல்ல ஒரு சமாதானமானது ஏற்படும். நிதி விஷயத்துல ஒரு மாற்றமானது உண்டாகும். தனிப்பட்ட வளர்ச்சி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். மன அமைதி உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். முக்கியமாக தனுசு ராசி பெண்களே, இதுவரை நீங்க அனுபவித்த துன்பங்கள் உங்களை உடைப்பதற்காக கிடையாது, உங்களை பலமாக்கத்தான். இதை நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை புரிந்து கொள்ள வேண்டும். நாளை உங்களுடைய வாழ்க்கையில் திசை மாறக்கூடிய ஒரு நாள். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளுக்குள் ஒரு அன்பும் ஒரு நெருக்கமும் நிச்சயமாக ஏற்படும். மனதில் ஒரு அமைதி பிறக்கும். வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமானது பிறக்கும். நாளை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கமானது நிச்சயமாக இருக்கும். எனவே இதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் கூறியது அனைத்தும் சரியா தவறா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். நானும் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கடந்த காலத்துல நீங்கள் இதை அனுபவித்திருப்பீங்க. குடும்பத்துல 2 குழுக்களாக மாறியது, நீங்கள் சொன்னதையே தவறு என மாற்றுவது, உங்களின் தாராளத்தையே பலவீனமாக அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. உங்களுடைய கணவர் அல்லது பெரியவர்கள் உங்கள் பக்கம் நிற்காமல் போன சில தருணங்கள். இந்த எல்லாத்திற்கும் காரணம் உங்களுடைய கிரக சோதனைக்கான ஒரு நேரமாக இருக்கும். இதுவும் ராகு கேது சேர்ந்து உங்களுடைய ஒற்றுமையை உடைக்க வேலை செய்ததாக இருக்கும். ஆனால் நாளை முதல் உங்கள் வாழ்க்கையில் நீங்க நினைத்த ஒன்று நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாறும். நாளை உங்கள் வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? மனதில் ஒரு தெளிவு பிறக்கும். குடும்பத்துல நல்ல ஒரு மாற்றத்திற்கான ஒரு சூழலானது ஏற்படும். குழந்தைகள் திடீர்னு உங்கள் பக்கம் நெருங்கி வருவாங்க. அவங்க நாம பண்ணது தப்பு தான் அப்படின்னு நிச்சயமாக வந்து பேசுவாங்க. தடைப்பட்ட வேலைகள் அனைத்தும் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பானது நாளைய நாளில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நாளை உங்களுடைய கிரகநிலை மாற்றம் என்ன சொல்ல போகிறது தெரியுமா? தனுசு ராசிக்கு மிகவும் ஒரு வலுவான ஒரு நேரமாக இருக்கும். சந்திர பகவான் உணர்ச்சி விஷயத்துல உங்களுக்கு ஒரு அமைதியை கொடுப்பார். சூரிய பகவான் குடும்பத்துல ஆதரவை கொடுப்பார். குரு பகவான் உங்களுடைய அதிபதி நாளை ஒரு நல்ல ஒரு செய்தியை உங்களுக்கு தேடி கொண்டு வருவார். செவ்வாய் பகவான் தைரியத்தையும் பிரச்சனைக்கான ஒரு முடிவையும் நாளைய நாளில் ஏற்படுத்தி கொடுப்பார். நாளை நாளில் உங்களுடைய குரலானது மதிக்கப்படும், ஓங்கப்படும். வீட்டில் ஒரு சமாதானமானது உங்களுக்குள்ள ஏற்படும். சண்டைகளானது குறையும். முன்பு பேசாதவர்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் பேச தொடங்குவாங்க. பண நெருக்கடியானது உங்களுக்குள்ள குறையும். இது அனைத்தும் நாளை நாளில் நிச்சயமாக நடக்கும். நாளை உங்களால் மறக்க முடியாத ஒரு விஷயம் நடக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு செய்தி உங்களை தேடி வரலாம். உங்களுடைய உறவு சரியாகக்கூடிய ஒரு நேரமாக கூட மாறலாம். தடைப்பட்ட ஒரு வேலையானது திறக்கும். இல்லை என்றால் யாரோ சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை உங்களுக்கு பெரிய அளவுல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது அனைத்தும் நாளைய நாளில் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு செய்தியாக நிச்சயமாக இருக்கும்.
நாளை உங்களுடைய உறவுகள்ல ஒரு திருப்பு முனையானது ஏற்படும். சண்டை வந்து கொண்டிருந்த இடத்தில் சண்டை சச்சரவானது நின்று நல்ல ஒரு சமாதானமானது ஏற்படும். நிதி விஷயத்துல ஒரு மாற்றமானது உண்டாகும். தனிப்பட்ட வளர்ச்சி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். மன அமைதி உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். முக்கியமாக தனுசு ராசி பெண்களே, இதுவரை நீங்க அனுபவித்த துன்பங்கள் உங்களை உடைப்பதற்காக கிடையாது, உங்களை பலமாக்கத்தான். இதை நீங்கள் ஒரு முறைக்கு பலமுறை புரிந்து கொள்ள வேண்டும். நாளை உங்களுடைய வாழ்க்கையில் திசை மாறக்கூடிய ஒரு நாள். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளுக்குள் ஒரு அன்பும் ஒரு நெருக்கமும் நிச்சயமாக ஏற்படும். மனதில் ஒரு அமைதி பிறக்கும். வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமானது பிறக்கும். நாளை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கமானது நிச்சயமாக இருக்கும்.